ஆராதிச்சு நிறைய நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணாக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். புண்டரீகபுர மத்தியவாதினீ நிருத்தராஜ சக தர்மச்சாரிணீ மத்தியராஜதனயாம் தினே தினே சிந்தையாமி சிவகாமி. பரிபூர்ணமா நம்ம இப்போ அடிக்கடி 51 சக்தி பீடங்களை வச்சு ஆராதிச்சுட்டு இருக்கோம். பாலாபீடம்னு சொல்லி அம்பாவுடைய கிருப்பையில 51 சக்திகளையும் ஒரே சமயத்துல பாக்குற மாதிரி இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரலாம். பெரிய ஒரு சாட்சியா தியாகராஜன் சார் அவர் பொறுப்படுத்துன்னு இருக்காரு இன்னைக்கு. ஏன்னா அம்பாள் ஒவ்வொருத்தவாளுக்கும் ஒவ்வொரு கிருப்பா ஒவ்வொரு சமயம் பண்ணிட்டு இருப்பா. எது யார் யாருக்கு கொடுக்குறான்னு தெரியாது, எந்த பாக்கியத்தை யாருக்கு கொடுக்குறான்னு தெரியாது. எப்போ அந்த பாக்கியத்தை நமக்கு தராரோ அதை பிடிச்சிக்கணும். அதுதான் நம்மளுடைய சாமர்த்தியம். ஆற்றுல குழந்தைகளுக்கு நாம் எல்லாத்துக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுக்குறதோ சரி, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுக்குறதோ எல்லாருக்கும் சரி தான் வாங்கி கொடுக்கணும். 4 குழந்தைகள் இருக்கா, 4 குழந்தைகள் இருக்கா, 2 குழந்தைகள் இருக்காலோ, 5 குழந்தைகள் இருந்தாலும் சரி, 1 குழந்தை இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வாங்கி வந்து கொடுப்போம். அந்த குழந்தைகளை கொடுத்துட்டே இருக்கும்போது எந்த குழந்தை பிடிச்சிக்கிறதோ அது மேல பிரியமா அது ஓடிட்டு இருக்கும். அதை போல பாக்கியம் எல்லாருக்கும் தான் கொடுக்குற அம்பாள். யார் யாருக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வருதோ அந்த வாய்ப்பு கொடுக்குறாலோ அவளுக்கு கிடைக்கும். இன்னைக்கு அவளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த குடும்பத்தார் மேலும் பேசார்களும் நிறைய இந்த மாதிரி சொல்றாங்க. சிதம்பரத்தில் நடராஜா கோயிலையும் அவசியமாக நிறைய பண்ணணும். இந்த மாதிரி பிராமண சங்க கட்டடத்திலையும் நிறைய பண்ணணும். எல்லா க்ஷேத்திரங்களையும் பண்ணணும். சொல்றாங்க இங்க மட்டும் எல்லா இடத்துலையும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தோஷமான வார்த்தை. அதே விளக்கணும்னு நானும் ரொம்ப அதை பிரார்த்திச்சுக்கிறேன். இங்க பேசின நம்ம சந்திரசேகர் வந்து சாதாரணம் இல்லை. இந்த இந்த மண்டபம் நம்ம உட்கார்ந்துருக்கோம்னா இதுக்கு கீழே அஸ்திவாரத்துக்கு கீழே ஒரு 8 அடி இல்லை 10 அடி 11 அடிக்கு கீழே மண்ணை தோன்றதுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொண்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படிப்பட்டவர். இப்ப கூட பேசினேன், அண்ணல் பறக்கும் பேச்சு இப்ப ரொம்ப சாத்தியமா பேசிட்டு பேசினார்னா யாரு எழுந்துக்க மாட்டாவோ, நடக்க முடியாதவா கூட எழுந்து ஓடி வருவா, அப்படி பேசுவார். அப்படிப்பட்டதான இதெல்லாம் நடத்துறதுக்கு சாமானியம் இல்லாம ஒரு பிராமண சங்கமா இருக்கட்டும், ஒரு சத் சங்கமா இருக்கட்டும், எதை நடத்துறதா இருந்தாலும் சாமானியம் கிடையாது. நடத்தும் போதுதான் தெரியும், அந்த சீட்டுக்கு வரும்போதுதான் தெரியும் அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம். அதனால ரொம்ப அருமையானது. இப்போ தலைவரான இறைப்பணி ஒன்றம் ராகவனையா வந்திருக்கார். எப்போதுமே அவருடைய பணிகள் இறை பணி தான் நிறைய இருந்துட்டே இருக்கும். இன்னும் அவர் தலைவர் பொறுப்பு ஏற்றதுலேருந்து விடாமல் வச்சுட்டே இருக்கார். அதுல சுவாசினி பூஜை நடக்கிறதுங்கிறது அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஆரம்பிச்சோட விளக்கு பூஜையில தான் ஆரம்பிச்சார். சார் சொன்னாரு, கணேசமூர்த்தி சார் கணேச சங்கம் சொல்ற மாதிரி இது சக்தியினால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சங்கம் அப்படின்னு ஒரு மெய்ப்பிச்சுட்டார். ஆரம்பமே விளக்கு பூஜையில தான் ஆரம்பிச்சார். பிராமண சங்க தலைவராக பொறுப்பேற்றினோடனே ராகவன் சார் முதல்ல விளக்கு பூஜையோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு. அதனால இங்க மேல உட்காந்துருக்க நம்மளுடைய விசுவணி ஐயாவா இருக்கட்டும், நீங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நம்ம அருணாச்சலம் சார் ரொம்ப இதுக்குன்னு பிரயத்தனம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஊர்லயும் போய் ஆன்மீகத்தை பரப்புறதுல ரொம்ப பெரிய சந்தையை காட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து உபச்சாரணம் பண்றது உங்களுக்கு தெரியாத சொல்றதுக்காக இது விஷயம் இல்லை. சுவாசினி பூஜையை ஏன் பண்றோம் அப்படிங்கறது தான் என்ன சொல்லுவேன். எனக்கு வேற ஒன்றும் பேச்சு கிடையாது. ஆனா இதெல்லாம் சொல்லலைன்னா, இவாளை பத்தி சொல்லலைன்னா, எப்படி நடராஜா பத்தி பாடலைன்னா இன்னைக்கு பொழுது விடிஞ்சா மாதிரி இருக்காது. அது மாதிரி இந்த சங்கத்துல வந்து இவாளை பத்தி 2 வார்த்தை சொல்லலைன்னா நான் இந்த சங்கத்துல வந்து நின்ன மாதிரியே அர்த்தமாகாது எனக்கு. அதுதான் உண்மை. அம்பாளுக்கு சகசிரநாமாவளி இருக்கு, நீங்கெல்லாம் எல்லாருக்குமே வாசிச்சிருவேல். அதுல அம்பாளுக்கு சுவாசின் அர்ச்சனம் பிரீதாயி நமஹான்னு ஒரு நாமாவளி, அருமையான நாமாவளி. சுவாசினின்னு சொன்னா 2 விஷயம் இருக்கு. வாசம் செய்தல். சுவாசினா என்ன அர்த்தம்னு கேட்கும். என்னன்னா சுபாசினி. அப்ப இதுக்கு முன்னாடி எதை காட்டு சுவாசினின்னு சொல்றாங்க, சில சுஹாசினின்னு சொல்லுவா. அது சுஹாசினின்னு சொல்லக்கூடாது. சுஹாசினா ஹாசினா சிரிப்புன்னு பேர். ஆனா சுவாசினி அப்படிங்கணும். வாசினா வாசம் செய்கிறாள். எங்க வாசம் செய்யறான்னா ஸ்திரீகள்கிட்ட வாசம் செய்கிறாள். அதனாலதான் சுவாசினி. என்ன வாசம் செஞ்சுருக்கா அம்பாள் நம்ம கிட்டலாம்னா. அப்போ அதனாலதான் சுவாசினின்னு உங்களுக்குலாம் பேரு. சுவாசின் அர்ச்சன பிரீதாயி நமஹ. சுமங்கலிகளால அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணா சந்தோஷமா. அதே போல சுமங்கலிகள் எங்கெல்லாம் அர்ச்சிக்கப்படுறாளோ அங்கெல்லாம் சந்தோஷம். நல்லா அர்ச்சிக்கணும், நல்லா போஷணை பண்ணணும், சுமங்கலிகளை நல்லா ஆராதிக்கணும். சும்மா ஆத்துல வேலை செய்யறது, வேலை வாங்குறது அப்படின்னா ஆத்துக்கார் வந்து ஆத்துக்காரி வந்து கண்டிச்சுட்டே அங்க அர்த்தமாகாது. அங்க ஸ்திரீ தர்மம். இதை வந்து அங்க கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனால் வெளியில இருந்தாச்சுன்னா இதுதான் சுவாசனை. இங்க வந்தவங்க பல பேர் செய்வா, செய்யக்கூடாத விஷயத்தை ஒன்று சொல்றேன். சுவாசனை ஆராய்ச்சி பண்ணான்னா அங்கே ஏதோ ஒரு மட்டத்துக்கு போனாலும் சரி, பெரிய சமஸ்தானங்களுக்கு போனாலும் சரி, நீங்க போகும்போது பெரியவாளுக்கு அங்க இருக்கிற சமஸ்தானத்துக்கு மகாபெரியவா ஸ்தானத்துக்கு பீடத்துக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கலாம். ஆனால் பூஜா நாட்டு சாப்பிட்டு பூர்த்தி ஆகிற வரைக்கும் வேற யாரும் நமஸ்காரம் பண்றாங்க.
ஏன்னா இப்போ அம்பாலா உங்களை பூஜிச்சாச்சு. ஏன்னா நம்ம ஒரு பிள்ளையார் மஞ்சள் எடுத்து பிடிச்சி வைக்கிறோம். மஞ்சள் பிடிச்சி வச்சுட்டு பிள்ளையார் அதில் ஆவாகனம் மஞ்சள் தான். அதே மஞ்சள் தான் உடம்புக்கும் போடுறோம், அதே மஞ்சள் தான் உடம்புக்கும் பூசிக்கிறோம், எல்லாமே செஞ்சுக்கிறோம் இல்லையா. ஆனால் அது பிடிச்சி வச்ச பிள்ளையார் அந்த ஆவாகனம் யதாஸ்தானம் பண்ற வரைக்கும் அங்கே என்ன அங்கே பிள்ளையார் சாநித்தியமா இருக்காருங்கிறது சத்தியம்னு நம்புறவானம். அப்போ சுவாசினி பூஜைன்னு ஆவாகனம் ஆயிடுத்துன்னு சொன்னா நீங்க யாரையும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. நீங்களாம் அம்பாலா இருக்கே, உங்க அப்பாவா இருந்தாலும் உங்க அம்மா இருந்தாலும் சரி, உங்க பெரியவா ஆத்தேந்து வந்திருந்தாலும் சரி, நமஸ்காரம் பண்ணக்கூடாது. எப்ப நமஸ்காரம் பண்ணலாம்? பூஜை பண்ணியாட்டு வாழ்க்கை சமாராதனலாம் பண்ணி ஆரத்திலாம் எடுத்து நீங்க போயிட்டு வரலாம், ஏதாவது பரிவு பண்ணிக்கலாம்னு சொன்ன பிறகு நீங்க நவுந்து போகிட்டு அப்புறமா நம்ம ஆத்து விஷயத்தை படிக்கணும். அதே போல பூஜை பண்ற இடத்துலயும் என்ன பண்றோம்னா, பூஜை பண்ணிட்டு பூஜை பண்ணவா பெரியவாளா இருந்தாலும் அவ நமஸ்காரம் பண்ணிக்கிற ஆசீர்வாதம். அன்னைக்கு அந்த ஸ்தானத்துல நீங்க சக்தி அம்சமா எப்போதுமே சக்தியா தான் இருக்கு. இன்னைக்கு அதுலயும் சாநித்தியத்தோட இருக்கு. ஏன்னா அம்பால நினைச்ச ஒரு ராமாவளியை உங்க தலையில போட்டாச்சு அப்படின்னா அம்பாள் உங்களுடைய சிகரோர்பத்துல வாசம் பண்றா, சீமந்த சிந்தூரத்துல வாசம் பண்றா. அம்பாள் உங்களுடைய சக்தி மயமாகத்தான் இருக்கா. சர்வரூபமயி தேவி சர்வம் தேவி மயம் ஜெகத்துன்னு தேவி மகாத்மியம் சொல்றது. ஏன் அப்படி சொல்றதுன்னா இந்த லோகமே தேவிமயமாகத்தான் இருக்கு, சக்தி மயமாகத்தான் இருக்கு. அப்படி இந்த சக்தி இல்லைன்னா எந்த நடப்பும் நடக்காது, எந்த செயலும் நடக்காது, எந்த ஊக்கமும் ஆக்காது. ஏன்னா சுவாமி இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கார், பெருமாள் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கார், சிவன் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கார், நடராஜா பிள்ளையார் எவ்வளவு பண்றார், யார் யாருக்கு என்னென்ன மேல விசுவாசமோ அதை சொல்லலாம். அது எல்லாத்துக்கும் பண்ணணும்னா உள்ள ஒரு சக்தி வேணும். அதுதான் இயக்கம்னு பேர். அந்த சக்தி இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்லை. அதனாலதான் நீங்க பார்த்து சப்த மாதான்னு பார்த்த பேர் எங்க அம்மன் சன்னதிகள் பார்த்துட்டு பேர். நம்ம கோயில் சிவகாமியம் பார்த்ததுல இருக்கு. எல்லா கோயிலும் சப்த மாதாவுக்கு சில சப்த கன்னிகள் வச்சிருக்காது, அது இல்லை. சப்த மாதாக்களை பார்த்து என்ன தெரியும்? பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி. அப்போ என்ன அர்த்தம்னா பிரம்மாவுடைய சக்தி அவள் பிராமி, மகேஸ்வருடைய சக்தி அவள் மாகேஸ்வரி, குமாரனுடைய சக்தி அவள் கௌமாரி, இந்திரனுடைய சக்தியவள் மாகேந்திரி, விஷ்ணுவுடைய சக்தியவள் வைஷ்ணவி, வராகனுடைய சக்தியவள் வராகி. இதெல்லாம் அர்த்தம். இது அம்பாள் எங்கெங்கெல்லாம் சக்தியா இருக்கா, எதெல்லாம் சக்தியா இருக்கா. இங்க மட்டும் இல்ல, நம்ம கிட்ட மட்டும் இல்ல, தேவாளுக்கெல்லாம் கூட சக்தியா இருக்கிற அம்பாள் தான். அப்படிங்கிறது தான் நாம உணர்ந்துக்கணும். இப்போ நம்ம அம்பால எவ்வளவு 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 ஆராதனை பண்ணணும். அதை கன்னியகா பூஜையா பண்ணணும், சுவாசினி பூஜையா பண்ணணும், எப்படியெல்லாம் சுமங்கலி ஆராதனை பண்ணலாம், எப்படியெல்லாம் குழந்தைகளை ஆராதனை பண்ணலாம், எப்படிலாம் அதை கொண்டாடலாம். ஏன்னா கன்னியா பூஜை பண்றதுக்கு அது ஒரு விஷயம். அடுத்த பண்ணும்போது ஒரு கன்னியா பூஜை சேர்த்து அதையும் சேர்த்து. ஏன்னா கன்னியா ஏன்னா பாலா குழந்தையாவும் அவர் இருக்கா, சுவாசினியாவும் இருக்கா, வித்தையாவும் இருக்கா, பேதமே கிடையாது. அவ எந்தெந்த ஸ்தானத்துல என்னென்ன பயக்கிரமத்துல இருக்காளோ அவ எல்லாருமே சக்தியா நம்ம பாவிக்கிறோங்கிறது தான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்படி ரொம்ப பிரமாதமா இந்த சுவாசினி பூஜை வந்திருக்கு. இங்க வந்திருக்கவாறு உங்களுடைய ஆசீர்வாதம் அவளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டா, முதல்ல அவளுக்கு நடக்கணும். இப்ப சொன்னார் அவருடைய என்னுடைய பிரார்த்தனை ஒன்றும் கிடையாது, நான் சங்கல்பம் பண்ணிக்கிறது கிடையாது, என் குடும்பத்தை வேற சொல்லிக்கிறது கிடையாது. அது அவசியமா செஞ்சுக்கணும். ஏன்னா நாம பிரார்த்தனை பண்ணிக்கலாம், காமியார்த்தமான சங்கல்பம், லோகாயுதனமான சங்கல்பம், லோகக்ஷேமார்த்தம் அப்படின்னு. ஆனால் மகாபெரியவாருடைய நட்சத்திரத்தை வச்சு ஆச்சாரியோட நட்சத்திரத்துக்கு சங்கல்பம் பண்ணிக்கிறோம். ஏன் பண்ணிக்கணும்? அதே பண்ணிக்கணும். அப்போ அவ வந்து நம்மளாம் குடும்பமா இருக்கும், நமக்கு ஒண்ணுமே தேவையில்லை, அவளுக்கு அப்ப தேவை இருக்குன்னு அர்த்தமா? இது கிடையாது. தேவையில்லைங்கிறதுக்காக சங்கல்பம் கிடையாது. யார் செய்யறா, யாருக்கு அந்த பகுமதி கிடைச்சிருக்குது, யாருக்கு அந்த சன்மானம் கிடைச்சிருக்கு செய்யறதுக்கு அந்த யோக்கியதை அப்படிங்கிறதுக்கு அவ யாரா இந்த ஜென்மாவில் இருக்கா, எந்த ரூபத்துல இருக்கா, எந்த பூத்தமா இருக்கா, எந்த உருவமா இருக்கா, எந்த பேர் கொண்டு இருக்கா, அவளுக்கு எந்த கோத்திரஜாலா இருக்கா, எந்த இடத்துல எந்த காரணத்தினால அவளுக்கு அந்த யோக்கியதை கிடைக்குது. நீங்க சங்கல்பம் உங்க பேர் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால உங்க கோத்திரக்காரருக்கு தான் சந்தோஷம். இந்த கோத்திரத்தை சொந்தமே இந்த பூஜையை பண்றேன்னு சொன்னா அவ அந்த கோத்திரக்காரெல்லாம் பெரியவாலாம் சந்தோஷப்படுறா. ஆஹா நம்ம வம்சாவளி இந்த மாதிரி ஒரு பூஜாராதனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி எதற்காக நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறோம்னா அது கேட்டா சங்கல்பம் அவசியம் பண்ணிக்கிறோம். இனிமே இப்ப இதெல்லாம் வந்து வட்ட ஒரு விண்ணப்பமா வைக்கிறேன், செய்யணுங்கிறதே நம்மளுடைய அறிவுரையாகவும் சொல்றோம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு உஸ்தியான விஷயங்கள் மகாபிரியவாளுக்கே நட்சத்திரத்தோடு, ஆச்சாரியாளுக்கே நட்சத்திரத்தோடு சங்கல்பம் உண்டு. ஏன்னு கேட்டா லோகக்ஷேமம்னு சொன்னாலும் யாரு பண்றா லோகக்ஷேமம்னு சொல்லி இந்த முகமாகத்தான், இந்த இடத்துல இருந்தா இன்ன பேரால்தான் வெறுமனேன்னு சொல்லலாமே. ஏன் சுபாபியாம் சிவே சோபனே முகூர்த்தே விஸ்வாவசூநாம சம்பத்சரே தட்சிணாயிரே இதெல்லாம் சொல்றோம். வெறுமனேன லோகக்ஷேமத்தை சங்கல்பம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் சொல்ல வேணாமே.
ஏன் இதெல்லாம் பேர் சொல்லிருக்கா? வருஷத்துக்கு மட்டும் பேர் முக்கியமா? அதனால் பேர் எதற்கு நமக்கு சர்மா வச்சிருக்காரோ, நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோமோ இதெல்லாம் மறந்துடக்கூடாது. பல பேருக்கு இதை மாதிரி சொல்லி சொல்லி பல பேர் இதை மாதிரி ரொம்ப இப்போ இவர் வந்து எதோக்தமாக சொல்றாரு, நான் செய்யறது எனக்கு பலன் வேண்டாம், லோகத்திலே க்ஷேமம் கிடைச்சா போகணும்னு அந்த உசியான உன்னத எண்ணத்தை சொல்றாரு. பல பேர் இதை காரணமாக வச்சு இந்த கையில காட்டி அவ பேர் நட்சத்திரம் தெரியாது, என்ன சர்மான்னு தெரியாது, என்ன கோத்திரம்னு தெரியல. பல பேர் குழந்தைகளுக்கு தெரியல. சில குழந்தைகள் பளிச்சுன்னு சொல்றது, ஆத்த உள்ளவா பெரியவாளுக்கு கூட தெரியாத கோத்திர நட்சத்திரங்கள்லாம் குழந்தைகள் பளிச்சுன்னு சொல்றோம். எது எது இம்பார்ட்டன்ட்? குழந்தை நீ என்ன பிறந்திருக்க, நீ எந்த கோத்திரத்தில் பிறந்திருக்க, அதான் பிரமாதமாக சொன்னார் நம்ம சேகர் சார். நம்ம குழந்தைகளுக்கு நாம தான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இல்லை கல்யாணம் ஆனாட்டு போய் நீ அங்கே ஆற்றுல போய் நம்ம புக்காத்துல போய் நமக்கு என்னென்ன வசதிகள் இருக்கணும்னு எதிர்பார்த்து போகக்கூடாது. என்ன வசதி இருக்கோ அந்த வசதியில வாழணும். நீ ரூபாய எவ்வளவு ரூபாய் நீங்க சம்பாதித்து தரேன்னு கேட்கக்கூடாது. 10 ரூபாய் தான் நீங்க சம்பாதிக்கணும், அதை வச்சு குடும்பம் நடத்தக்கூடியவா தான் உன்னை உண்பதாக்கக்கூடிய சக்தி உள்ளவா தான் நீங்கள். அந்த குழந்தைகளுக்கு சொல்லி நம்மெல்லாம் நாங்கள்லாம் அப்படிதான்ப்பா வந்தோம், நம்ம பாட்டிலாம் அப்படிதான் இருந்தா, நாங்கள்லாம் அப்படிதான் இருந்தோம். ஏன்னா நம்ம நடந்த கஷ்டங்களை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க பயப்படுறோம். நம்ம குழந்தைகளுக்கு அந்த கஷ்டம் தெரியப்படாதுன்னு பயப்படுறோம், அஞ்சாலே. அது ரொம்ப 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 தவறு. நாம பட்ட கஷ்டங்களை, நாம அடைஞ்ச கஷ்டங்களை, சங்கடங்களை, சிரமங்களை குழந்தைகளுக்கு அவசியமா சொல்லி கொடுங்க. அப்பதான் அது இருள். நம்ம வெளிச்சத்தை எப்படி தேடலாம்னு தெரியும். ஒரு இருளை லைட் ஆஃப் பண்ணி காட்டுட்டு உள்ள போய் உட்கார வச்சுட்டு லைட்டை போட்டு உட்கார்ந்து எப்படி தெரியும்? பளிச்சுனக்கா வேண்டா பளிச்சுன்னு இருக்கே அப்படின்னு தெரியும். இல்லாம நம்ம வந்து வெளிச்சத்தையே காட்டுட்டு இந்த ஃபோக்கஸ் கட்டினா நல்லா இருக்கும், இந்த லைட் கட்டினா நல்லா இருக்கும்னா அதெல்லாம் என்னதுக்கு, இது எப்படி இருக்கு, இதை விட எப்படி கட்டலாம் அப்படின்னு அவளுக்கு மைண்ட்ல தேவை. அந்த இருட்டை பத்தியான விவரம் தெரியாம அவசியமா நம்மளுடைய சிரமங்களை சொல்லி, என்ன சிரமங்கள் இருந்தாலும் இப்படி நடந்துக்கணும், இப்படி எவ்வளவு சாப்பாடு இல்லையா, சாப்பாடு கிடைக்கலையா அந்த இடத்த கஞ்சி வச்சு குடிக்கணும், எல்லாம் கிடைக்குதா அங்க வந்து வடை பாயசத்தோட சாப்பிடணும், எதையும் நிஷித்தம் பண்ணக்கூடாது, அன்னத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எவ்வளவு முடியுமோ சொல்லி கொடுக்க வழங்கோ. நிறைய ஃபியூச்சர்ஸ், நல்ல பிராமண சங்கத்துக்கு நிறைய ஃபியூச்சர் இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி விருத்தியாகணும். இன்னும் விருத்தியாகணும்னா எப்படின்னா, நமக்குள்ள சம்பிரதாயத்தோடு நம்ம குழந்தைகளுக்கு பிராமணாலேயே நல்லபடியா வரன் கிடைச்சு, கல்யாணம் வந்து நல்ல சந்ததிகள் கிடைச்சு ஸ்ரேயஸா வரணும்னு இந்த சமயத்துல நீங்க சக்திகளா உட்கார்ந்துருக்கிறவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணணும். இது பலிக்கும். ஏன்னா ஒருத்தவா 2 பேர் உட்காரல, அத்தனை பேர் உட்கார்ந்துருக்கேன், இத்தனை பேரும் சேர்ந்து இது நடக்கட்டும்னு ததாஸ்துன்னு சொன்னேன்னா நிச்சயமா அது மாதிரியே பலிக்கும். அப்படியே எல்லாம் லோகத்துல க்ஷேமத்தை ஏற்படுத்தணும்னு அம்பாள்டையும் பிரார்த்திக்கிறேன். மேலும் மேலும் இது நடக்க வேண்டியது அவளுக்கு வெற்றிகரத்தை கொடுத்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம பார்வதி பதயே.